A very good morning to one and all. Today we are gathered for the Physio Health Talk. The topic for the day is cardiopulmonary rehab for elderly care. ஓகே, நம்மளுடைய ரெஸ்பிரேஷன் வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும் பார்த்தீங்கன்னா நம்மளோட நேசல் கேவிட்டியிலேருந்து. ஸோ நேசல் கேவிட்டிலேருந்து ஏர்வே வழியாக ட்ரக்கியாலேருந்து நம்மளுக்கு ரெண்டு சைடு டிவைட் ஆகி நம்மளுக்கு வந்து ரைட் அண்ட் லெஃப்ட் லங்குக்கு வந்து நம்மளுடைய ஏர் சப்ளை ஆகும். ஸோ அங்கே தான் நம்மளுடைய ஆக்சிஜன் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகுறதோ பிளட் பியூரிஃபிகேஷன்ஸ் அந்த மற்ற ஃபேக்டர்ஸ்லாம் ஆகுறது. ஸோ லங்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆல்வியோலேன்ற ஒரு காம்பனன்ட் இருக்கு, ப்ராங்கியல்ஸ் அண்ட் ப்ராங்கியோல்ஸ்ல வந்து நம்மளுக்கு இருக்கு. ஸோ இது எல்லாமே இட் ஹெல்ப்ஸ் இன் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் அவர் கார்பன் டை ஆக்சைடு ஆல்சோ. இது இல்லாமல் நம்மளுக்கு வந்து டயஃப்ரம் இருக்கு. நம்ம எல்லாருமே வந்து ப்ரீதிங் எக்ஸசைஸ் நிறைய பண்ணியிருப்போம். ஸோ ப்ரீதிங் எக்ஸசைஸான இம்பார்ட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாடியில் வந்து ஃபுல்லாகவே நல்ல ஆக்சிஜன் சப்ளை ஆகணும், ப்ளஸ் நம்மளுடைய பிளட் சர்க்குலேஷன் அண்ட் பியூரிஃபிகேஷன்ஸ் வந்து கரெக்டாக ஆகுறதுக்காக தான் நம்ம வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், நம்ம எல்லாருமே வந்து கோவிட்ல வந்து அண்டர்கான் பண்ணி லைக் கொரோனா வைரஸ் வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ எத்தனை பேருக்கு வந்து நம்ம இங்கே இது கொரோனா அஃபெக்ட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பாப்புலேஷன் ஆஃப் 10 out of ஒரு 5 to 6 people வந்து நம்மளுக்கு வந்து அஃபெக்ட் ஆயிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து போஸ்ட் கோவிட்ல வந்து பல்மனரி ரீஹாப்லாம் நம்ம பண்ணிட்டு இருந்தோம். பல்மனரி ரீஹாப்னா ஒண்ணுமே இல்லை, ஜஸ்ட் அவங்களோட கார்டியாக் அவங்களுடைய லங் கெப்பாசிட்டியும் அவங்களோட நியூரோவெஸ்டிபுலர் திங்கும் அதுக்கப்புறம் மஸ்குலர் ஸ்கெலெட்டல் அண்ட் கோஆர்டினேட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்றது. எக்ஸசைஸ் பண்றதுனால ஹார்ட்டுக்கு மற்ற பாடி பார்ட்ஸ்க்கு என்னென்ன நல்லது, ஃபர்ஸ்ட் வந்து பிபி கொஞ்சம் லோ ஆகும், நெக்ஸ்ட் வந்து நம்மளோட மசில் ஸ்ட்ரென்த் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும், நம்மளோட ஃபேட் லெவல் வந்து கொஞ்சம் டிக்ரீஸ் ஆகும், இன்ஃப்ளமேட்டரி ஃபேக்டர்ஸும் டிக்ரீஸ் ஆகும், அண்ட் கிட்னி ஃபங்க்ஷன் அண்ட் ஹார்ட் ஃபங்க்ஷனுக்கு வந்து இட் ஹெல்ப்ஸ் அஸ் மச் பெட்டர். ஸோ இந்த ஸ்லைட்ல பார்த்தீங்கன்னா கார்டியாக் ரீஹாபிலிட்டேஷன் ஒரு பர்சன் வராங்க, அவங்க கார்டியாக் ரீஹாப்ல ஒரு 10 to 15 days இருக்காங்க, அவங்க அவுட்கம் ஆகி வரும்போது அவங்களுக்கு வந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டிபெண்டா வருவாங்க, லிட்டில் கொஞ்சம் கொஞ்சமா they will be independent and moving to their life back. ஸோ இது வந்து கிளிம்ஸ் நம்மளுடைய குரூப் பிசியோவா இருக்கட்டும், நம்மளுடைய எவ்ரி வீக் நம்ம வந்து பண்ற குரூப் ஆக்டிவிட்டியா இருக்கட்டும். ஸோ நம்ம வந்து மோர் கான்சென்ட்ரேட்டிங் ஆன் பிரீதிங் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கோம் அண்ட் தொராசிக் எக்ஸ்பென்ஷனும் பண்றோம் அண்ட் ஒரு வாரம் ஒரு காம்பனென்ட்ல நம்ம போயிட்டு இருக்கோம். பட் ஈவன் தோ இருந்தாலுமே எவ்ரி வீக் வி ஆர் கான்சென்ட்ரேட்டிங் மோர் ஆன் பிரீதிங் அண்ட் தொராசிக் எக்ஸ்பென்ஷன் எக்ஸசைஸ். ஸோ இது எல்லாமே நம்மளுடைய ஹார்ட் அண்ட் லங் ஃபங்க்ஷன்ஸ்க்கு வந்து ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். ஸோ மோர் ஓவர் நம்ம இப்போ எல்லாருக்குமே தெரியும், எல்லாருமே எக்ஸசைஸ் பண்றோம், பட் ரெகுலரா பண்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ தட் வி கேன் ப்ரிவென்ட் ஆல் ஆர் கார்டியாக் அண்ட் லங் ரிலேட்டட் இஷ்யூஸ். So it helps us in maintaining our overall wellness and healthy lifestyle. So let us all stay happy and healthy and safe life with all our physical activities and mental health. Thank you.